அனைவரையும் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் என கூறி வரவேற்பது நான் உங்கள் கண்ணன் கந்தசாமி கேகே பில்டர்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடு கட்டுறதுல சம்மந்தமாக இது மாதிரி வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, லீக்கேஜ் இருக்குது, பெயிண்ட் உரியுது, டைல்ஸ் மாற்றணும், இந்த மாதிரி வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொட்டை மாடி. அதாவது மொட்டை மாடியில் நம்ம ஓடு போட்டிருப்போம். சில வீடுகள் ஓடு போடாமல் விட்டுருப்பாங்க, சில வீடுகள் ஓடு இது மாதிரி அரைகுறையாக போட்டிருப்பாங்க. அரைகுறை மீன்ஸ் இப்போது இதில் ஓடு போட்டிருக்காங்க, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகலை. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள். வெறும் இதில் ஓடு போட்டு அதில் ஸ்கட்டிங் காணும் பார்த்தீங்களா, அதாவது கைப்பிடிச்சவருக்கும் நம்ம ஓடு போட்டதுக்கும் இடையில் ஸ்கட்டிங்னு ஒன்று இருக்கும். அதாவது சாய்தள ஓடுலேயே கிராஸாக வச்சு ஒட்டியிருப்போம். மழை தண்ணி பட்டது அப்படின்னா செவுத்தில் இறங்காமல் ஓடுலேருந்து இறங்கி சல்லுன்னு வாட்டம் வழியாக தண்ணி போகிறதுக்காக வச்சுருப்போம். சரிங்களா? இப்போது கான்செப்டுக்கு வருவோம். இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மழை பெஞ்சதுக்கப்புறம் மழை கொஞ்சம் விட்டால் கூட இந்த கருப்பாக இருக்கிற இடம்லாம் தண்ணி தேங்கி நிற்கிது. இந்த தண்ணி நிற்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மழை தண்ணி போகிற அவுட்லெட்டோட பைப் சைஸு ரொம்ப கம்மி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டம் சரியாக கொடுக்கல. அதாவது மழை தண்ணி இந்த ஒரு 20 அடி இருக்குது அப்படின்னா, அங்கே ஆரம்பிக்கிற தண்ணி பைப் லைன் நம்ம எங்கே கொடுத்துருக்கோமோ அங்கே வரைக்கும் வந்து தண்ணி ஃபோர்ஸாக போயிட்டு அவுட்லெட் ஆகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் வாட்டம் கொடுத்து ஓடு போடுறது. அந்த வாட்டம் சரியாக கொடுக்கல. மூணாவது, வாட்டம் அப்படியே சரியாக இருந்திருந்தால் கூட நமக்கு இந்த மாதிரி இடையில இப்போ வாட்டம் என்ன ஆகும் அப்படின்னா, 4 கார்னரில் வாட்டம் கரெக்டாக இருக்கும். இந்த கார்னர் இருக்கிற தண்ணி இந்த கார்னர் இருக்கிற தண்ணி இந்த கார்னருக்கு வந்து சேர்ந்துடும். இந்த இடையில அதாவது 4 காரணம் இல்லாமல் சென்டரில் வந்து ஒரு பள்ளமாக, அதாவது ஓடு போடும்போது ஒரு வெயிட் வச்சுருந்தாலோ இல்லை வெயிட்டாக மிதிச்சிருந்தாலோ அந்த இடம் பள்ளமாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மழை தண்ணி அந்த இடத்துல நிற்க வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த ஓடு போடுற முறைகளை நம்ம கவனமாக கையாளணும். சரி, ஓடு போடுறதுக்கும் ஓடு போடாமல் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடை ஓடு போடாமல் விட்டுட்டால் கூட அந்த வீட்டில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இழுக்காது மீன்ஸ் இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஓடு போடும்போது செங்கல் சுருக்கி போடுவோம். அதாவது செங்கல் ஜல்லி போட்டு சுண்ணாம்பெல்லாம் கலந்து கடுக்கா தண்ணி இது மாதிரி கூலிங் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு பண்ணும்போது நம்ம இப்படி ஓடு போடுறோம் இல்லையா. இப்படி ஓடு போட்டுட்டு கைப்பிடிச்சவருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கட்டிங் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி குழவு வச்சு கட்டிங் பண்ணியிருக்கணும். அந்த குழவு வச்சு பண்ணலை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி வெதரிங் கோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி உங்களுக்கு நிறைய ஊறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது செங்கல் ஜல்லி இந்த ஓடு போடாமல் விட்டுருந்தா கூட வெறும் ரூஃபு வாட்டம் ஏதோ ஒரு மூலையில் வச்சு தண்ணி போயிருந்துருக்கும். சரிங்களா? வெறும் காங்கிரீட்டில் மட்டும்தான் ட்ரை ஆகிருக்கும். இப்போது காங்கிரீட்டுக்கு மேலே செங்கல் ஜல்லி, அதாவது மணல் மாதிரி செங்கல் ஜல்லி போட்டு அதுக்கு மேலே இந்த ஓடு போட்டிருக்கோம் அப்படின்னும் போது இந்த ஸ்கட்டிங் வழி அந்த கார்னர் பாருங்கள், செவுத்துக்கும் அந்த ஓடுக்கும் இடையில கேப் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்டிங் சரியாக பண்ணலை. அப்படியே பண்ணியிருந்தால் கூட அந்த ஸ்கட்டிங் குழவு வச்சுருக்கணும். அந்த குழவு வச்சுருந்தா மட்டுமே செங்கல் ஜல்லி தண்ணி இழுக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இந்த இடத்துல இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி வந்து செங்கல் ஜல்லி அதிகமாக இழுத்து அந்த தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா காங்கிரீட்டில் வச்சு, காங்கிரீட்லேருந்து என்ன ஆகும், வீட்டுக்குள்ளே சீலிங்கில் நமக்கு ஈரப்பதம் தெரியும், சீலிங்கில் தெரியும், வாலில் தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பாயிண்ட்டு பக்கத்தில் நம்ம குழவு கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் வெறும் இப்படி ஓடு போகிறதுனால எந்த யூஸும் இல்லை. ஹீட்டுக்காக போடுறீங்க அப்படின்னா மழை காலத்தில் உங்களுக்கு 3 தண்ணி வந்து ஃபுல்லாக செங்கல் ஜல்லி ஃபுல்லாக இழுத்துக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து பாயிண்டிங் கரெக்டாக பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு. இதை தடுக்கிறதுக்கான எப்படி வழிமுறைகள்னு சொல்லிவிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி வந்து ஓடு போட்டு குழவு பண்ணி ஸ்கட்டிங் ஒட்டாமல் தயவுசெய்து ஓடு போட வேண்டாம். இந்த கேப்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கேப்பை மறைக்கணும். அப்படி மறைச்சா மட்டும்தான் நமக்கு இந்த செவுத்து வழியாக வடிகிற தண்ணி ஓட்டில் பட்டு ஓட்டு வழியாக, அதாவது அவுட்லெட்டில் போகும். இப்படி இருந்தது அப்படின்னா செவுரில் வடிகிற தண்ணி அந்த கலவையில் பட்டு அந்த கேப்பில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓட்டுக்கு கீழே இருக்கிற செங்கல் ஜல்லி நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த
குழவு வைக்கணும். இது வெறும் கலவையில் வச்சுருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம போடுற வெதரிங் டைலே இருக்கு இல்லையா, அந்த ஓடையே 2ஆக கட் பண்ணி செவுத்து, அதாவது காம்பவுண்ட் செவரில் கைப்பிடி செவர் இருக்கு இல்லையா, அந்த கைப்பிடி செவரை வந்து கொஞ்சம் காடி எடுத்து நம்ம இந்த ஸ்கட்டிங் ஓடு வந்து பாதி ஓடு வந்து செவரில், அதாவது பூச்சி வலைக்குள்ளேயும் பாதி ஓடு வந்து இந்த நம்ம வாட்டம் வச்சா மட்டும்தான் மழை தண்ணி பட்ட உடனே அந்த ஓட்டில் பட்டு நேராக சென்டரில் வந்து அங்கேருந்து வாட்டம் வழியாக பைப்பில் போயிட்டு அவுட்லெட் ஆகும். ஸோ இந்த முறையை சரியாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மொட்டை மாடியில் தண்ணி ஊறுறது, மொட்டை மாடியில் தண்ணி தேங்கி வீட்டுக்குள்ளே சீலிங்கில் தண்ணி தெரிகிறது, இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா கூட கலவையில் தான் பண்ணியிருக்காங்க. இது தவறான ப்ராசஸ். நம்ம இப்போ பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா மொட்டை மாடியில் ஓடு போட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் தண்ணி ஈரப்பதம் வருது, மொட்டை மாடியில் தண்ணி தேங்கி நிற்கிது, அதனால் வீட்டுக்குள்ளே சீலிங்கில் லீக்கு இருக்குது அப்படின்னா இதுக்கான ரீசன் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது. இதை தவிர மொட்டை மாடியில் எப்படியெல்லாம் இருந்தால் நம்ம வீட்டுக்கு பாதிப்பு ஏற்படும், அதாவது மொட்டை மாடியில் எந்த மாதிரி தர போட்டிருந்தா இல்லை இந்த மாதிரி நடந்திருந்தால் எப்படியெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பராக ஓடு ஒட்டியிருக்கணும். இப்போ ஓடு ஒட்டியிருக்கிற முறை சரியாக இருந்தாலும் இந்த ஸ்கட்டிங்கை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நம்ம அந்த பண்ணுற பாயிண்டிங் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு டைலுக்கு இடையில் ஒரு டைல் கேப் இருக்கும். இந்த கேப்பில் நம்ம கலவை வச்சு பண்ணுற பாயிண்டிங்கில் தான் நமக்கு ஃபுல் சேஃப்டி இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். நான் உங்கள் கண்ணன் கந்தசாமி. இதை தொடர்ந்து 2வது பார்ட்டில் ஏன்னா இதே கண்டினியூவில் மொட்டை மாடியில் இருக்கிற ப்ராப்ளம் தான் என்ன வரும், எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம அதில் பார்க்க போகிறோம். பாய்.